வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமருக்கு அடுத்த வாரம் எழுத போற 3 கடிதங்கள பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு 34 கடிதம் குடுத்துருக்கேன். மொத கடிதம் பார்த்தீங்கன்னா, ஓபிசி சான்றிதழ். ஓபிசி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா, அ 1 வருடம் வாங்கிட்டா வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஓபிசி சான்றிதழ் தேவைப்படும்போது வாங்கும்போது, மறுபடியும் வாங்குற மாரி இருக்கு அப்ளை பண்ணி. அதனால வந்து அ அ பொதுமக்களுக்கு அலைச்சல் ஏற்படுது. அவங்க மறுபடியும் மறுபடியும் போயிட்டு வாங்குற மாரி இருக்கு ஓபிசி சான்றிதழ். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, 365 நாள் மட்டும் தான் வேலிடிட்டியா இருக்கு. அத வந்து லைஃப் டைம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கோரிக்கை எழுதப் போறோம் பாரத பிரதமருக்கு. அது கடிதம். 2வது கடிதம் பார்த்தீங்கன்னா, பிபிஎல் சர்வே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு நெறைய அரசியல் தலைவர்கள் வந்து அம் மத்திய அரசு கேட்குறாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஎல், ஏபிஎல்னு இருக்கு. பிபிஎல்னா பிலோ பாவர்ட்டி லைன்னு சொல்லுவாங்க. புவர் பீப்பிள்க்காக. அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் சலுகைகள், பிஹெச்ஹெச் கார்டெல்லாம் போய் சேர்றதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டா இருக்கும் பிபிஎல் லிஸ்ட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஎல் லிஸ்ட்டு அ அத வந்து ரீசர்வே எடுக்கிறதுக்கு வந்து அ இந்தியா முழுவதும் அறிவிப்பு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறேன். இது நம்ம ஏற்கனவே அரசியல் நாலேட்ஜ் கொண்டு போயிட்டோம். இருந்தாலும் பாரத பிரதமருக்கு அத எழுதப் போறேன். அதேபோல ஏபிஎல் லிஸ்ட். ஏபிஎல் லிஸ்ட்டும் வந்து எபோவ் பாவர்ட்டி லைன் சொல்லுவாங்க. எபோவ் பாவர்ட்டி லைனுக்கு மேல யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவங்க வந்து எவ்வளோ இன்கம் வாங்குறாங்க அத பொறுத்து வந்து பிபிஎல் லிஸ்ட், ஏபிஎல் லிஸ்ட் பிரிப்பாங்க. அது வந்து டிப்ஸ்ன்ற வெப்சைட்லயே ஆன்லைன்ல டிஐபிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்லயே அது கிடைக்குது. பிபிஎல் லிஸ்ட் அப்புறம் வந்து ஓபிசி சான்றிதழ் இது 2 கோரிக்கை. 3வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து அ நெறைய ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அ டேம் இருக்கு. டேம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஐடில் பவர் பிளான்ட் கொண்டு வரலாம். மினி ஐடில் பவர் பிளான்ட்டாவது கொண்டு வரலாம். ஏன்னா காற்றாலை மூலமா வந்து அவங்க மின்சாரம் எடுத்து சப்போர்ட் பண்றாங்க. அதேபோல வந்து நிலக்கரி மூலமாவும் மின்சாரம் எடுக்குறாங்க. ஆனா வந்து டேம்ல வந்து மினி டைடல் பிளான்ட்டு அ அதேபோல வந்து அ ஹைட்ராலிக் பவர் பிளான்ட் மூலமா வந்து மின்சாரம் எடுக்கிறதில்ல. அது சம்மந்தமா வந்து பாரத பிரதமர் கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாரி கொண்டு வந்தா வந்து கரண்ட் பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். ஏற்கனவே அவங்க சோலார்ல வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க. சோலார் மூலமா சூரிய ஒளி மூலமா வந்து மின்சாரம் எடுக்குறாங்க. அதேபோல வந்து நீர் மூலமாவும் வந்து மின்சாரம் எடுக்கலாம். அ ஏன்னா வந்து காற்றாலை மூலமா மின்சாரம் எடுக்கிறது அவங்க சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நீர் மூலமா மின்சாரம் எடுக்கிறது டேம்லலாம் கொண்டு வரதுக்காக அந்த கோரிக்கை கடிதம் குடுக்க போறேன். அந்த அந்த 3 கோரிக்கை கடிதங்கள அடுத்த வாரம் வந்து பாரத பிரதமருக்கு போஸ்ட் பண்றேன். நேரம் கிடைச்சா முன்னாடியே போஸ்ட் பண்ணிடுறேன். இல்லன்னா அடுத்த வாரம் வந்து போஸ்ட் பண்றேன். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரியன் டைம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம். தேங்க் யூ.